கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களை, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல, 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களை, இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் கிருபையின் நாளாக, இந்த நாள் அற்புதத்தின் நாளாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த நாளில் நீங்கள் நினைச்ச ஒவ்வொரு காரியமும் நடக்கும். இந்த நாளில் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் கத்த மாற்றுவான். என்னோடு கூட இணைந்து இந்த நாள் ஆண்டவருடைய கரத்தொலை கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் கத்த உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறது போல உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே மகிழ்ந்து கலிகூற கத்த அருள் புரிந்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய கையிடுகிற எல்லா காரியத்திலும் நன்மையும் கிருபையும் பாக்கியமும் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளிலே கத்த நிறைவேற்றுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல. உம்முடைய கிருபை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, காலமே தேவனை தேடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை, சகல ஜாதிகளுக்கும் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இது கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை உபதேசியுங்கள், பிரசங்கியுங்கள். இதோ பூமியின் சகல நாட்களினால் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய கடமை. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை தீர்மானிக்க போகிறோம். இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பேன். அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்ன? நிறைய காரியங்கள் இருக்குது. சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த மனிதனு ரட்சிக்கப்படுவதற்கு சொல்லப்படுகிற காரியங்கள் சுவிசேஷம். ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறவு அந்த மனிதன் கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்பதற்கு, ஆண்டவருக்குள் கனி கொடுப்பதற்கு, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அறிவிக்க வேண்டியது உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தையும் உபதேசத்தையும் குழப்பி கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷம் வேறு ஒன்றுமே இல்லை, 4 காரியம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக
என்னுடைய பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மரித்தார். எனக்காக 3வது நாள் உயிரோடு எழும்பினார். என்னை பரலோகத்திற்கு அழைத்து போக திரும்பவும் வருவார். இந்த 4 காரியம்தான் சுவிசேஷம். இதை நம்ம அறிவிக்க வேண்டியது தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய தலையில் மேல் விழுந்த கடமை. எனக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. என்னையிலிருந்து என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். சகல ஜாதிகளுக்கும். உங்கள் வீட்டுக்கு பால் ஊற்ற வருவாங்க, அவங்களுக்கு அன்பா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம். உங்களுக்கு நன்மை பேப்பர் போடுறதுக்கு வருவாங்க. நிறைய காரியங்களுக்கு நீங்கள் காய்கறி வாங்க போகிற கடைக்காரனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். நிறைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஒரு தாயார் என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு குடுகுடுப்புக்காரர் சுவிசேஷத்தை சொன்னாரியா அப்படி சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, குடுகுடுப்புக்காரனுக்கு தான் நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கணும், ஆனால் குடுகுடுப்புக்காரன் எனக்கு சுவிசேஷம் சொன்னான். என்னன்னு பார்த்தா அந்த குடுகுடுப்புக்காரன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அந்த அம்மா கவலையோடு இருக்கும் பொழுது அந்த குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டு, அம்மா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் பொல்லாத தீய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது, குழப்பத்தின் ஆவிகள் மாறப்போகிறது, என் குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவு குழப்போ பிரிவினை அத்தனையும் சொல்லிட்டு, அம்மா இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீயும் உன் குடும்பமும் விசுவாசித்தா இந்த பிரச்சனைலாம் மாறிடுமா அப்படின்னு குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். நாங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கணுமா, அவரை தேடணுமா, அவரை நம்பணுமா? ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம், பைபிளை விலைக்கு வாங்கணும், வாசிக்க ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையே மாறிட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. மத்தேயு 24வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். நம்ம சாட்சியாக பிரசங்கிக்கணும், சாட்சியாக சொல்லணும் சகல ஜாதிகளுக்கும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. நாம் செய்வோன்னு சொல்லி தீர்மானிப்போமா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். சகல ஜாதிகளுக்கும் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருளும் அப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, மூட சுமக்கிற தொழில் செய்கிறவங்க, ஆண்டவரே, கூலி தொழிலாளிகள், மீன் பிடிக்கிறவர்கள், வாகன ஓட்டிகள், போட் வைத்திருக்கிறவர்கள், உப்பளத்தில் வேலை பார்க்கிறவர்கள், உப்பளத்தை வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே அத்தனை பேர் ரட்சிப்பீராக. இவர்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்கூல் நடத்துகிறவர்கள், ஸ்கூலில் படிக்கிறவர்களை ரட்சிப்பீராக. கல்லூரிகள் காய்ச்சபிக்கிறேன், வாலிப அப்பா பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். போதை பழக்க வழக்கத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ
ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.